श्रीरंगवीर रघुपुंगमवेदमौली गुरुवीडतेन्द्र करुणा परिणामबोधं शेषाचले सुचिरबोधित छात्रवृन्दं शेषाद्रिनाथ गुरुवर्यमहं प्रपद्ये. எல்லாருக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள். ஸ்ருதி வாக்கியங்களுக்கு அர்த்தம் பார்த்துட்டு இருக்கோம். அத்வைத மத கருத்துக்களை சொல்லி ராமானுஜர் அதை மறுக்கிறார். உபாதான காரணம், நிமித்த காரணம் அப்படின்ற இரண்டு விதமான காரணங்களையும் அங்கே தெரிவித்தார். அந்த காரணங்களை தெரிவித்து விட்டு அதனுடைய அர்த்தங்களையும் சொல்றார் இந்த இடத்துல. அதுல தத்துவமசி அப்படின்னு வாக்கியம். உபனிஷத்துல அந்த சத்வித்யா பிரகரணம் அப்படின்னு பேர் அந்த பிரகரணத்துக்கு. உபனிஷத்துக்கள்ல சாந்தோக்கிய உபனிஷத்துன்னு ஒரு உபனிஷத்து. அந்த சாந்தோக்கிய உபனிஷத்துல ஷஷ்ட பிரபாட்டகம் அப்படின்னு சொல்லுவாங்க. 6வது பிரபாட்டகம். இப்போ அத்தியாயம் சர்க்கம் இப்படிலாம் பார்த்துருக்கோம் இல்லையா? அதுல பிரபாட்டகம்னு பிரிக்கிறான். பிரபாட்டகத்துல 2வது அத்தியாயமா இருக்கக்கூடியது இந்த சதேவ சௌமிய இதமக்ராசித் ஏகமேவா த்விதீயம் ததைக்ஷத பகுஸ்யாம் பிரஜாயேய தத் தேஜோ அசுர்ஜத சன்மூலாக சௌமியமாக சர்வாக பிரஜாக சதாயத்தனாக சத் பிரதிஷ்டாக ஐடலாத்மியம் இதம் சர்வம் தத் சத்யம் ச ஆத்மா தத்துவமசி ஸ்வேதகேதோ அப்படின்னு சொல்றாரு. ஸ்வேதகேதுன்றவன் பையன். அந்த ஸ்வேதகேதுன்ற பையனை பார்த்து அப்பா சொல்ற உபதேசங்கள் இதெல்லாம். கடைசியில என்ன சொன்னார்? தத்துவமசி அப்படின்னு முடிக்கிறார். தத்துவமசி அப்படின்னா தத்து துவம் அசி, அதாவது நீ அந்த பிரம்மமாக ஆக கடவாய் அப்படின்னு அர்த்தம். அத்வைத மத கருத்து பிரகாரம் தத்து அப்படின்னா பிரம்மம்னு அர்த்தம். துவம்னா எதிர இருக்கக்கூடியதான ஸ்வேதகேது. அப்போ தத்து துவம் அசி, நீ அந்த பிரம்மமாக ஆகிறாய். அத்வைதத்தினுடைய கொள்கை என்ன? பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா ஜீவோ பிரம்மைவ நாபரஹா. இப்போ பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா, பிரம்ம மட்டும்தான் சத்தியம், தத் வத்திரிக்தமா இருக்கக்கூடிய எல்லாமே மித்யா அப்படின்னு ஏற்படுது. அதன் பிறகு ஜீவோ பிரம்மைவ நாபரஹா அப்படின்னு சொன்னார். ஜீவனோ பிரம்மமோ ஒண்ணு, வெவ்வேறு கிடையாது. ஜீவனும் பிரம்மமும் ஒண்ணுதான், வேற வேற கிடையாது அப்படின்னு அவர்களுடைய சித்தாந்தம். ஜீவத்துக்கும் பிரம்மத்திற்கும் ஐக்கியம் சொல்கிறார்கள். ஜீவனை காட்டும் பிரம்மம் என்பது வேறு கிடையாது. அது எந்த வாக்கியத்தை கொண்டு சொல்லப்படுகிறது? தத்துவமசி அப்படின்ற வாக்கியத்தை கொண்டு சொல்லப்படுகிறது. தத்து துவம் அசி. தத்து அப்படின்னா பிரம்மம், துவம் அப்படின்னா ஜீவன். அந்த ஜீவன் அவித்யா நிவிருத்தி ஏற்பட்ட பிறகு பிரம்மமாக ஆகிறான். நேரடியா பிரம்மமாவே ஆயிட்டார். அவரே பிரம்மம் இல்லையா? நான் தான் கடவுள், வேற யாரும் இல்லை. அகம் பிரம்மாஸ்மி, அன்பே சிவம், நீதான் கடவுள், வேற யாரும் கிடையாது. இதெல்லாம் இருக்கும் இல்லையா? இதெல்லாம் அத்வைத மதத்தினுடைய கருத்துக்கள். இப்போ இந்த தத்துவமசி 4 வாக்கியங்களை கொண்டு நான் தான் பிரம்மம் அப்படின்னு சொல்ற வாக்கியங்கள் 4 வாக்கியங்கள். தத்துவமசி, அகம் பிரம்மாஸ்மி, அயமாத்மா பிரம்ம, இது மாதிரியான வாக்கியங்கள்லாம். அதுல இந்த வேதார்த்த சங்கிரகத்துல இந்த தத்துவமசியினுடைய சுருத்தியர்த்த விளக்கமானது சொல்லப்படுறது. முதல்ல அத்வைத மதத்தினுடைய கருத்துக்களை சொல்றார்.
அப்புறம் அத்வைத மதத்தை கண்டிக்கிறார். அத்வைத மதத்தை கண்டிக்கிறார். அப்புறமா முதல்ல பாருங்க, ஏவம் समस्तस्य चित्तिजात्मकस्य प्रपंचस्य सदुपादानता सन्निमित्तता सदाधारता सन्नियाम्यता सच्छेषतादि सर्वं च सन्मूलाः सौम्यमाः सर्वाः प्रजाः सदायतनाः सत्प्रतिष्ठाः इत्यादिना विस्तरेण प्रतिपाद्य कार्यकार भावादिमुखेन ऐडदात्म्यमिदं सर्वं तत्सत्यं स आत्मा इति कृष्णस्य जगतः ब्रह्मात्मकत्वमेव सत्यम् इति प्रतिपाद्य कृष्णस्य जगतः ब्रह्मात्मकत्वेन जगतः स एव आत्मा कृष्णं च जगत् तस्य शरीरं तस्मात् त्वं शब्दवाच्यमपि जीवप्रकारं ब्रह्मैव सर्वस्य ब्रह्मात्मकत्वं प्रतिज्ञातं तत्त्वमसि इति जीव विशेषे उपसंहृतम्. நம்மளுடைய அர்த்தத்தை சொல்றார். முதல்ல இந்த பிரகரணம் முழுக்க பாருங்கன்ற தத்துவமசி அப்படின்ற ஸ்ருதி வாக்கியத்தினால இங்க இது சொல்லப்படல. அதாவது தத்துவமசி என்கின்ற ஸ்ருதி வாக்கியத்தை கொண்டு நிர்விசேஷமான பிரம்மத்தை நிரூபிப்பதாக சொல்ல முடியாது. தத்துவமசி எதை தெரிவிக்கின்றது அப்படின்னால் நிர்விசேஷமான பிரம்மத்தை தெரிவிக்கவில்லை. தத்துவமசியானது சவிசேஷமான பிரம்மத்தை பற்றி தான் தெரிவிக்கின்றது. எப்படி சவிசேஷமான பிரம்மத்தை தெரிவிக்கும்? குணங்களுடன் கூடிய பிரம்மம் தான் தத்துவமசி என்கின்ற வாக்கியத்தின் மூலமாகவும் தெரிவிக்கப்படுகிறது. சரி, எப்படி தெரிவிக்கப்படும் அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதில் சொல்றா, समस्तस्य चिदात्मकस्य प्रपंचस्य सदुपादानता सन्निमित्तता सदाधारता सन्नियाम्यता. இப்போ இந்த சித்து அச்சித்து சேதனா சேதன பதார்த்தங்களோடு இருக்கக்கூடியதான இந்த ஜகத்துக்கு பெருமாள் எல்லா விதமான காரணமாகவும் ஆகிறான். உபாதான காரணம், நிமித்த காரணம், இப்படி எல்லா விதமான காரணமாகவும் ஆகிறான். அவனை மூலமாக கொண்டு இந்த பதார்த்தங்களானது இயங்கி கொண்டிருக்கின்றன. அதே மாதிரி இந்த சேத்தனாத்மகமான பதார்த்தங்கள் எல்லாமே அவனை ஆத்மாவாக உடையவை. அவனை ஆத்மாவாக கொள்ளாத வஸ்துக்கள் என்பது இந்த லோகத்துல கிடையவே கிடையாது. எல்லாமே அவனை ஆத்மாவாக உடைய வஸ்துக்கள் தானே தவிர அவனை ஆத்மாவாக கொள்ளாத வஸ்துக்கள் அப்படின்றது இந்த லோகத்துல கிடையவே கிடையாது. அப்போ ஐடதாத்மியம் இதம் சர்வம் தத் சத்தியம் இது கிருஷ்ணஸ்ய ஜெகதா பிரம்மாத்மகமேவ. எல்லா ஜெகத்துமே பிரம்மத்தை ஆத்மாவாக கொண்டவை. சரீராத்மபாவ சம்பந்தம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ இது சரீரம், ஸ்ரீகாந்த சரீரம். இதுல ஸ்ரீகாந்தகான்றது ஒரு ஆத்மா. இந்த ஆத்மா இந்த சரீரத்தை வழிநடத்தி செல்கிறது. 8 மணிக்கு பாடம். நான் என் குழந்தைக்கு சந்தை எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் டக்குன்னு ஓடி வரேன். இப்போ நான் என் குழந்தைக்கு சந்தை எடுத்துட்டே இருக்கேன், வேற ஏதோ காரியம் பார்க்கிறேன். எனக்கு ஆத்மா கட்டளை இடுறது நேரடியாக சென்று 8 மணிக்கு ஒரு கிளாஸ் இருக்கு, அந்த கிளாஸை எடுக்கணும் அப்படின்னு ஆத்மா என்னுடைய சரீரத்தை வழிநடத்தி செல்கிறது. அதுபோல இந்த ஜகத்தானது பிரம்மத்துக்கு சரீரமாக இருக்கக்கூடியவை. இந்த பிரம்மமானது அந்த ஆத்மாவாக இருந்து கொண்டு இந்த ஜகத்தை வழிநடத்தி செல்கிறது. இதுல இப்படி சொல்லிட்டு சரீராத்மபாவ சம்பந்தமானது சொல்லப்படுறது.
இப்போ சரீரம் எது? ஜகத்து சரீரம். நல்லா புரிஞ்சுக்கணும். சரீரம் என்பது ஜகத்து, ஆத்மா பிரம்மம். இப்போ ஜகத்துன்னா இந்த உலகம் என்றால் சேத்தன பொருட்கள் அச்சேதன பொருட்கள் இவையெல்லாம் கலந்ததுதான் ஜகத்து. சேத்தன பொருட்களாக இருக்கக்கூடியவைகள் தேவர்கள், திரியக்குகள், மனிதர்கள், தாவரங்கள், இப்படி பிரிக்கப்படுறது. அச்சேதன பொருட்கள்லாம் அஸ்ம, காஷ்ட, லோஷ்டங்கள், அதாவது கல்லு, கட்டை, இதெல்லாம் இருக்கக்கூடியதெல்லாம் அச்சேதன பொருட்கள். இப்போ சேத்தன பொருட்கள் அச்சேதன பொருட்கள் இவை இரண்டும் கலந்ததுதான் ஜெகத்து. இப்போ இந்த உலகமானது பிரம்மத்திற்கு சரீரமாக இருக்கின்றன. இந்த பிரம்மம் இந்த உலகத்திற்கு ஆத்மாவாக இருக்கக்கூடியது. அந்த ஆத்மா இந்த உலகத்தை வழிநடத்தி செல்கிறது சரீரமாக இருப்பதால். அப்போ தற்சப்தத்தினால ஆத்மா குறிக்கப்படுகிறது, துவம் சப்தத்தினால சரீரம் குறிக்கப்படுகிறது. இப்படி வச்சுக்கணும் இல்லையா? சரீரம் குறிக்கப்படுகிறது. இப்போ இந்த ஆத்மா எப்படி இருக்கு, அதாவது பிரம்மம் எப்படி இருக்கு அப்படின்னா ஜகத்காரண பூதமா இருக்கக்கூடியதான பிரம்மம். இப்போ இந்த துவம் சப்தத்தினால விசிஷ்டாத்வைத வேதாந்த சித்தாந்தத்துல தற்சப்தத்தினாலையும் பிரம்மம் தான் சொல்லப்படுகிறது, துவம் சப்தத்தினாலையும் பிரம்மம் தான் சொல்லப்படுகிறது. தற்சப்தத்தினால ஜகத்காரண பூதமா இருக்கக்கூடியதான பிரம்மம், துவம் சப்தத்தினால ஜீவ விசிஷ்டனா இருக்கக்கூடியதான ஜீவ சரீர விசிஷ்டனா இருக்கக்கூடியதான பிரம்மம் இல்லையா? தற்சப்தத்தினால இந்த ஜகத்திற்கு உபாதான காரணமா பூதமா இருக்கக்கூடியதான பிரம்மம். சப்தத்தினால ஜீவனுக்குள்ள அந்தர்யாமியாக இருந்து கொண்டு ஜீவனை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கக்கூடியதான பிரம்மமானது துவம் சப்தத்தினால சொல்லப்படுகிறது. அப்போ இந்த தத்துவமசி அப்படின்ற ஒரு வாக்கியத்தின் மூலமாகவும் சர்வாத்மகத்துவம் அப்படின்னா அனைத்திற்கும் ஆத்மாவாக உள்ளவன் பரமாத்மா என்கின்ற விஷயமானது புரிகின்றது அப்படின்னு ஜீவ விசேஷத்துல உபசம்ஹிருத்தம். ஜீவ விசேஷம்னா இந்த ஜீவனை குறிப்பிட்டு சொல்லக்கூடியதுல உபசம்ஹாரம் முடிவு பெற்றது. இப்ப ஜீவனை குறித்தான சொன்னார். ஜீவனுக்கு அந்தர்யாமியாக இருக்கக்கூடியதான பரபிரம்மம். இப்ப ஜீவனை உத்தேசித்து ஜீவனுக்கு அந்தர்யாமியாக இருக்கக்கூடியதான பரபிரம்மம். அப்போ சரீராத்மபாவ சம்பந்தமானது சொல்லப்பட்டது. அப்படின்னா என்ன அர்த்தம்? சரீரமும் ஆத்மாவும் எப்பொழுதும் ஒன்றாக இயங்கி கொண்டிருக்கும். சரீரம் வேற ஆத்மா வேறன்னு சொல்ல முடியுமா? சரீரம் வேற ஆத்மா வேற அப்படின்னு இருந்தாலும் கூட நாம சரீரம், அதாவது எனக்கு சரீரம் இருக்கு, நான் ஆத்மா. இப்போ என்னுடைய சரீரம் இல்லாமல் ஆத்மா இயங்க முடியாது, ஆத்மா இல்லாமல் சரீரம் இயங்க முடியாது இல்லையா? சரீர பிரதிசம்பந்தி அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா ஆத்மா சரீரத்தை எதிர்பார்த்து இருக்கிறது, சரீரம் ஆத்மாவை எதிர்பார்த்து இருக்கிறது. சரீரமே இல்லை. இப்போ இந்த போன் இருக்கு, நான் இந்த போன் எடுத்து இப்படி பேச முடியுமா? என் கை தானே அந்த போன் எடுக்கணும். பேசுறது வேணா ஸ்ரீகாந்த், அந்த கை தானே அந்த போன் எடுக்கணும், இல்லைன்னா எடுக்க முடியாது இல்லையா? சரீர சாபேட்சத்துவம், சரீரத்தினுடைய தேவை ஆத்மாவிற்கு இருக்கிறது, ஆத்மாவுடைய தேவை சரீரத்திற்கு இருக்கு. அதனால்தான் சரீர விசிஷ்ட ஜீவனாக, சரீரத்தை கொண்டிருக்கக்கூடிய ஜீவனாக நாமெல்லாம் இருக்கோம். சரியா? இதுக்கு மேல ஒரு சில கேள்விகள் வருது. இப்போ தற்சப்தத்தினாலையும் பரமாத்மா, துவம் சப்தத்தினாலையும் பரமாத்மா எப்படி சொல்லப்படுவான்? ஒரு சந்தேகம் இல்லையா? இப்போ அதுக்கு பதில் சொல்றார். இதுக்கு முன்னாடி வாக்கியங்கள் ஐததாத்மியம் இடம் சர்வம் அப்படின்னு இருக்கு. அதாவது சேத்தனம் அச்சேதனம் ஐததாத்மியம் இடம் சர்வம்னா இதம் சர்வம் ஏதது ஆத்மியம் அப்படின்னு அர்த்தம். இதம் சர்வம்
பரிதிருஷ்யமானம், அதாவது கண்ணுக்கு எதிர பார்க்கக்கூடியதான சேத்தனாத்மக பதார்த்தங்களாக இருக்கக்கூடியவைகள் இவை எல்லாமே ஏததாத்மியம், அதை அந்த பிரம்மத்தை ஆத்மாவாக உடையவைகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அப்படிப்பட்டதான பிரபஞ்சத்திற்கு இவன் ஆத்மா என்று சொல்லப்படுகிறது. அப்போ பிரம்மாத்மகத்துவமானது சொல்லப்பட்டது. அந்த பிரம்மாத்மகமானது எப்படி ஒத்து? இப்போ அத்வைதிகள் ஒரு கேள்வி கேட்பானோ இல்லையோ, சரி சுவாமி, பிரம்மாத்மகத்துவத்தை நானும் ஒத்துக்கிறேன், அடியேனும் பிரம்மாத்மகத்தை ஒத்துட்டு இருக்கேன், இந்த பிரம்மாத்மகத்துவன்றது நானும் ஒத்துக்கிறேன், பிரம்மத்தை ஆத்மாவாக உடையவைகள், இந்த இந்த சரீராத்மபாவ சம்பந்தம், அதாவது பிரம்மத்தை ஆத்மாவாக உடையவைகள் அப்படின்றது நானும் ஒத்துக்கிறேன் அப்படின்னால் எப்படி ஒத்துக்கிறேன்? இப்போ அந்த பிரம்மாத்மகத்துவம் உன்னால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருக்கக்கூடியதான அந்த பிரம்மாத்மகத்துவம் என்பது எப்படி இல்லையா? பிரம்மாத்மகத்துவம்ன்றது எப்படி ஏற்பட்டிருக்கு? இப்போ ஆத்ம சரீர பாவேன ஒத்துக்கிறியா அல்லது சொரூபேன ஒத்துக்கிறியா? என்ன மாதிரியே சரீராத்ம பாவத்தினால சொல்றியா? ஜெகத்தெல்லாம் சரீரம், பிரம்மம் என்பது ஆத்மா அப்படி ஒத்துக்கிறியா? அல்லது இந்த சொரூபமாக, அதாவது பிரம்மமேதான் ஜெகத்து அப்படின்னு சொல்றியா? சரீராத்ம பாவ சம்பந்தம்லாம் கிடையாது சுவாமி, பிரம்மமே ஜெகத்து அப்படி ஒத்துக்கிறியா? எப்படி ஒத்துக்கிற அப்படின்னு கேட்டால், சொரூபேனை சொரூபமாவே நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னால், பிரம்மத்துக்கு சத்திய சங்கல்பத்துவங்கள்லாம் இருக்கிறபடினால பிரம்மம் என்பது சங்கல்பிக்கிறது, பிரம்மம் சங்கல்பித்து இந்த ஜெகத்தை உண்டு பண்ணுகின்றது. தரைக்ஷத பகுஸ்யாம் பிரஜாயேய தத் தேஜோ அசுர்ஜத அப்படின்னு வாக்கியம் இருக்கு. பிரம்மமேதான் இந்த ஜெகத்துன்னு சொன்னால், இப்போ மண்ணால் உண்டு பண்ணப்பட்டதான கட்டம், மிருதாத்மகம் கட்டம் சொல்ற லோகத்துல, மிருதாத்மகோஹி கட்டஹா அப்படின்னு சொல்றான். மண்ணால் செய்யப்பட்ட கட்டம், இப்போ மிருத்துதான் கட்டம், அதனாலதான் மிருதாத்மகம்னு சொல்றோம். அதே மாதிரி பிரம்மம் தான் ஜெகத்து, அதனால பிரம்மாத்மகம்னு சொல்றோம். இதனால தப்பு அப்படின்னு அத்வைதி கேட்கிறார். இப்போ மிருதாத்மகோ கட்டகான்னு புரியுறது இல்லையா? மிருத்தை ஆத்மாவாக, ஆத்மாவாக உடைய கடம், மண்ணால் செய்யப்பட்ட குடம்னு அர்த்தம். அதே மாதிரி பிரம்மமே ஜெகத்து அப்படி சொல்லிட்டு போறனே அப்படின்னால் சொல்ல முடியாது. ஏன்னா பிரம்மம் சங்கல்பித்தது. நானே ஜெகத்தா இருந்தா நான் ஏன் சங்கல்பிக்கணும் இல்லையா? இந்த செல்போன் நானும் ஒண்ணு அப்படின்னா, இந்த செல்போன் ஏன் நான் எடுத்து பேசி கீசி எல்லாம் வியாபாரங்கள்லாம் பண்ணோம்? இதையே நான் கடையில போய் வாங்கணும் இல்லையா? இப்ப அந்த கேள்வியெல்லாம் வருமோ இல்லையோ? அதனால அந்த வாக்கியங்கள் தரைக்ஷத பகுஸ்யாம் பிரஜாயே தத் தேஜோ அசுர்ஜத அப்படின்ற வாக்கியங்கள்லாம் பாதிக்கப்படும். சொரூபேனன்னு சொல்ல முடியாது. சரி, உன் வழிக்கே வந்துட்டம்பா, சரீராத்மபாவ சம்பந்தம் சொன்ன வந்தியா, அது என் வழிக்குதான் வரணும். அது எப்படி ஒத்துக்கணும்? இப்போ நேரடியா ஒத்துன்னு போக முடியாது. பிரம்மாத்மகத்துவம் என்பது பல ஸ்ருதி வாக்கியங்களின் மூலமாக ஏற்பட்ட ஒன்று. எப்படி? அந்த பிரவிஷ்ட சாஸ்தா ஜனானாகும் சர்வாத்மா, ஜனானாம் சர்வாத்மா இல்லையா? ஜனானாம் சர்வாத்மா, சர்வாத்மகத்துவம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஜனங்களுக்கு ஆத்மாவாக இருந்து கொண்டு இந்த ஜகத்தை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கக்கூடியவன் பரமாத்மா, அந்த பிரவேசித்து அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பிரசாசிதாரம் சர்வேஷாம் ஜனானாம்னு இருக்கு. இப்போ பிரசாசிதாரம் சர்வேஷாம், எல்லோருக்கும் பிரசாசிதாவாக இருக்கக்கூடியதான அந்த பரபிரம்மத்தை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி சர்வசாகம் ஹிருதி சன்னிவிஷ்டா அப்படின்னு இருக்கு. இப்போ இதுல இருந்து இந்த மாதிரியான ஸ்மிருதி வாக்கியங்கள், ஸ்ருதி வாக்கியங்கள், இவைகளின் மூலமாக
பிரம்மாத்மகத்துவமானது ஏற்பட்டிருக்கு. அதே மாதிரி ஏன் ஆத்மனி திட்டன்னு ஆத்மனோ அந்தரஹா அப்படின்னு எவனொருவன் ஆத்மாவில் இருந்து கொண்டிருக்கிறானோ, எவன் அந்த ஆத்மாவை தெரிந்து கொள்ளாமல் இருக்கின்றானோ, எவன் அந்த ஆத்மாவில் இருந்து கொண்டு இந்த அனைத்தையும் வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்றானோ அவனே எனக்கு அந்தர்யாமியாக இருந்து கொண்டிருக்கக்கூடியவன் அப்படின்னு கடக ஸ்ருதி வாக்கியம் சொல்றது. அப்போ இது எல்லாத்தையும் நீ ஒத்துக்கணும். இது எல்லாத்தையும் நீ ஒத்துன்னு இருக்கியா? ஒத்துக்கலையே. இப்போ அனேன ஜீவேன ஆத்மனானு பிரவிஷ்ய அப்படின்னு இருக்க, அதையும் ஒத்துக்கணும். ஏன்னா நாங்க முன்னாடியே சொல்லியிருக்கோம் அந்த விஷயத்தையும், அதையும் நீ ஒத்துக்கலையே. அப்ப தத்துவமசி அப்படின்ற வாக்கியத்தின் மூலமாக சகுண பிரம்மம் தான் சொல்லப்படுகிறதே தவிர நிர்குண பிரம்மமானது சொல்லப்படவில்லை. இப்ப தத்து தொம் அசி, தத்து தொம் அப்படின்னு ரெண்டு பதங்கள் இருக்காங்க. இப்ப இதுல சாமானாதிகரண்யமானது சொல்லப்படுறது. இப்ப சாமானாதிகரண்யத்தின் மூலமாக தச்சப்தத்துக்கும் துவம் சப்தத்துக்கும் ஒரே மாதிரியான அர்த்தத்தை சொல்லணும். ஏற்கனவே முன்னாடியே சொல்லியிருக்கேன், சாமானாதிகரண்யம் அப்படின்னா என்ன? பின்ன பிரவருத்தி நிமித்தானாம் சப்தானாம் ஏகஸ்மின் அர்த்தே விருத்திஹி சாமானாதிகரண்யம். பின்ன பிரவருத்தி நிமித்தானாம் சப்தானாம், இப்போ பலவிதமாக இருக்கக்கூடியதான பல்வேறு வகைப்பட்டதான பிரவருத்தி நிமித்தங்களை கொண்ட இரண்டு வெவ்வேறு விதமான பதார்த்தங்களுக்கு ஒரே விதத்தில் அர்த்தம் சொல்வது என்பது சாமானாதிகரண்யம். அதான் நான் நீலோகட்டஹா அப்படின்னு சொன்னேன். நீலோகட்டஹா அப்படின்னு ஒரு வாக்கியம், அதாவது நீல ரூபமான கட்டம் அப்படின்னு அர்த்தம். நீல வர்ணத்தை கொண்ட கட்டம் நீலோகட்டஹா. சாமானாதிகரண்யத்தினால இது ஒரே பதார்த்தமாக ஒரே வஸ்துவாக ஆகிறது. சாமானாதிகரண்யத்தினுடைய லட்சணம் என்ன? பின்ன பிரவருத்தி நிமித்தானாம் சப்தானாம். பிரவருத்தி நிமித்தங்கள், பிரவருத்தினா செயல்பாடுகள், கிரியைகள், இதெல்லாம் பிரவருத்தி. நிமித்தம்னா காரணம், எதுல இருந்து அது உண்டாச்சு, எப்படி உண்டானது, இதெல்லாம் காரணம். இப்போ நீல வர்ணத்துக்கான பிரவருத்தி நிமித்தங்கள் வேற. அது ஏதோ ஒன்றத்தை போட்டு காய்ச்சி கீச்சு, நீலம்னா கருப்புன்னு சொல்றா, நீலம்னா நீல கலர்னு சொல்றா. சம்ஸ்கிருதத்துல நீலம்னா கருப்புன்னு தான் ஆதி காலத்துல சொல்லிட்டு இருந்தா. அப்புறம் இப்பெல்லாம் நீலஹா கிருஷ்ணஹான்னு சொல்லி கருப்பு சொல்லி நீலஹான்னா ப்ளூ கலர்னு சொல்றா. நீலம் நபஹான்னு சொல்றோமோ ப்ளூ கலர்னு சொல்றா. இப்ப நீலம்ன்றது ஏதோ மிக்சிங் கலர்னால ஏற்படக்கூடியது. அஜாமே காம் லோஹித சுக்ல கிருஷ்ணாம் பக்வீம் பிரஜாம் அப்படின்னு வாக்கியம் பின்னாடியே கூட வரும். லோஹித சுக்ல கிருஷ்ணாம், ரெட்டு, கருப்பு, வெள்ளை, இது மூன்று தான் இருக்கு, வேற எதுவுமே இல்லை. ரெட்டு, கருப்பு, வெள்ளை, வேதத்துல இந்த மூன்று வர்ணங்கள் மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கு. மற்ற எல்லா வர்ணங்களுமே இந்த வர்ணங்களுடைய சேர்க்கையினால ஏற்பட்டது. மஞ்சள், சில பேர் மஞ்சள் இருக்குன்னு சொல்றா, சில பேர் இந்த மூன்றினுடைய சேர்க்கையினாலதான் மஞ்சளும் வந்தது அப்படின்னு சொல்றா. சரி போட்டோம். இப்ப நீலஹான்றதுக்கு பிரவருத்தி நிமித்தங்கள் வேற, கடஹான்றதுக்கு பிரவருத்தி நிமித்தங்கள் வேற. இப்ப இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு வஸ்துவா சொல்றோம், நீலோ கடஹா அப்படின்னு சொல்றோம். சாமானாதிகரணத்தினுடைய வேலை என்ன? வெவ்வேறு விதமான பிரவருத்தி நிமித்தங்களை கொண்ட இரண்டு வஸ்துக்களை ஒரு வஸ்துவாக சொல்வதுதான் சாமானாதிகரணம். தத்து
துவம் அப்படின்னு 2 பதம் இருக்கு. அத்வைதி என்ன சொல்றார்? சாமானாதிகரண்யம் என்னுடைய பட்சத்துல தான் சித்திக்கும்னு சொல்றார். எப்படி அவருடைய பட்சத்துல சித்திக்கும் அப்படின்னு கேட்டால், 2 வெவ்வேறு விதமான பதார்த்தங்களுக்கு பதங்களுக்கு 2 வெவ்வேறு விதமான பிரவருத்தி நிமித்தங்களை கொண்ட பதங்களுக்கு ஒரே விதத்துல பரியவசானம், ஒரே அர்த்தத்துல பரியவசானம் பண்றது. தத்து அப்படின்னா அதனுடைய பிரவருத்தி நிமித்தங்கள் என்பது வேற வேற. துவம் சப்தத்துக்கு பிரவருத்தி நிமித்தங்கள் என்பது வேறு வேறு. நல்லா பாருங்க. தத்து இது அத்வைத மதம். தத்து அப்படின்றதுனால பரமாத்மா சொல்லப்படுகிறார். பரமாத்மாவுடைய பிரவருத்தி நிமித்தங்கள் வேற. துவம் சப்தத்தினால ஸ்வேதகேத்து சொல்லப்படுகின்றார். அவருடைய பிரவருத்தி நிமித்தங்கள் என்பது வேறு. இது வேற, அது வேற. 2 வெவ்வேறு விதமான பிரவருத்தி நிமித்தங்கள். இந்த வெவ்வேறு விதமான பிரவருத்தி நிமித்தங்கள் என்பது ஒரு அர்த்தத்துல பரியவசானம் பண்றோம் தத்துவமசி அப்படின்னு. இதத்தான் அத்வைதிகள் சாமானாதிகரணத்தின் மூலமாக சொல்லக்கூடிய கருத்து. இப்போ நாம சொல்றோம் சாமானாதிகரண்யம் என்பது அவர்களுடைய பட்சத்துல சித்திக்காது, நம்முடைய பட்சத்துல மட்டும்தான் சித்திக்கும். ஏன்? அவர்கள் பட்சத்துல ஜீவன்றது பொய். ஜீவனுக்கு எது பிரவருத்தி நிமித்தம் இல்லையா? பிரம்மத்துக்கு வேணா பிரவருத்தி நிமித்தம் என்பது இருக்கு. செயல்கள், செயல்பாடுகள், காரணங்கள் இதெல்லாம் தனித்தனியா சொல்லலாம். ஜீவனுக்கு எப்படி சொல்லுவேன்? செயல்கள், இது அவனுடைய கிரியைகள், இது அவனுடைய செயல்கள், அப்புறம் இது அவனுடைய விசேஷங்கள், இது அவனுடைய என்ன சொல்றது நிமித்தம், காரணங்கள், இப்படிலாம் எப்படி சொல்லுவேன்? ஏன் சொல்ல முடியாது அப்படின்னா அவன் பொய், அவன் மித்யா. அவித்யா இருந்ததுன்னா அவனுக்கு இந்த காரியங்கள்லாம் ஏற்படும். அவித்யா சம்பந்தம் இல்லைன்னா அவனுக்கு காரியமே ஏற்படாது. அவித்யா நிவர்த்தி ஏற்பட்டால், அவித்யா நிவர்த்தி ஏற்பட்டால் பிரவருத்தி நிமித்தம் எப்படி அவனுக்கு ஞாபகம் இருக்கும்? ஞாபகம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இல்லையா? அதனால அத்வைத மதத்துல சாமானாதிகரண்யமே பொருந்தாது. அத்தः सर्वस्य चित् वस्तुनः ब्रह्मशरीरत्वात् सर्वशरीरं सर्वप्रकारं सर्वशब्दैः ब्रह्मैव अभिधीयते इति तत् त्वम् इति सामानाधिकरण्येन जीवशरीरतया जीवप्रकारं ब्रह्मैव अभिहितम्. இப்போ தச்சப்தத்தாலும் பரமாத்மா சொல்லப்படுகின்றான், துவம் சப்தத்தாலும் பரமாத்மா சொல்லப்படுகின்றான். தச்சப்தத்தால் எப்படிப்பட்ட பரமாத்மாவானவன் சொல்லப்படுகின்றான் அப்படின்னா, தச்சப்தத்தால ஜகத்காரணபூத்தமா இருக்கக்கூடிய பிரம்மமானது சொல்லப்படுகிறது. துவம் சப்தத்தால ஜீவாந்தர்யாமியாக இருக்கக்கூடிய பரமாத்மா சொல்லப்படுகின்றான். தச்சப்தத்தால ஜகத்காரணபூத்தனாகவும் சர்வ கல்யாண குணாகரனாகவும் இருக்கக்கூடிய, எல்லா விதமான கல்யாண குணங்களுக்கும் இருப்பிடமாக இருக்கக்கூடிய பிரம்மமானது தச்சப்தத்தால சொல்லப்படுகிறது. துவம் சப்தத்தால ததேவ பிரம்ம, துவம் சப்தத்தால ஏற்கனவே தச்சப்தத்தால சொல்லப்பட்டதான பிரம்மம் எதுவோ அதுவே ததேவ பிரம்ம ஜீவாந்தர்யாமி ரூபேண ஸ்வசரீர ஜீவ பிரகார விசிஷ்ட வாசஷ்டே. ஜீவனுக்கு அந்தர்யாமியாக இருக்கக்கூடியதான, ஜீவனை வழிநடத்தி செல்லக்கூடியதான, ஜீவனை சரீரமாக உடையதான பிரம்மமானது சொல்லப்படுகிறது. அப்ப தச்சப்தத்தாலும் பரமாத்மா சொல்லப்படுகின்றார், துவம் சப்தத்தாலையும் பரமாத்மா சொல்லப்படுகின்றார். அப்போ தச்சப்தத்தால சொல்லப்பட்ட பிரம்மத்தினுடைய பிரவருத்தி நிமித்தங்கள் வேற, துவம் சப்தத்தால சொல்லப்பட்ட பிரம்மத்தினுடைய பிரவருத்தி நிமித்தங்கள் வேற. அப்ப துவயோ ஏகஸ்மின் விருத்தி, 2 பதங்களுக்கும் ஒரே அர்த்தம் என்பது இப்பொழுது ஏற்படுகிறது அப்படின்னு இங்க பிரம்மத்துக்கு
நிர்குணத்துவம் அப்படின்றது சொல்லப்படல. பிரம்மத்திற்கு இந்த இடத்துல சகுணத்துவம் தான் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னார். இப்ப எல்லா பதார்த்தங்களும் அடுத்து ஒரு கேள்வி கேட்பணும், சும்மா இருக்குமா சுவாமி? எல்லா பதங்களும் எப்படி பிரம்மத்தை ஆத்மாவாக உடையதா ஆகும்? புரியலையே. எல்லா பதங்களும் பிரம்மத்தை ஆத்மாவாக உடையவைகள் அப்படின்னா எல்லா பதங்களும் எல்லா வஸ்துக்களும் பிரம்மத்தையே குறிக்கின்றன. எப்படி சுவாமி? எப்படி எல்லா வஸ்துக்களும் பிரம்மத்தை குறிக்கும்? இப்போ இது போன் இருக்கு, இதுக்கு போன் அர்த்தங்கள், இதுக்கு போன் கிடையாது, இதுக்கு போனும் கிடையாது. ஏன் அதுக்கு போன் சொல்ல முடியாது அப்படின்னு கேட்டால் சொல்ல முடியாததுக்கான காரணம் இருக்கு. அதற்கு உள்ள ஒரு ஜீவன் இருக்கான். அந்த ஜீவனுக்கு அந்தர்யாமியாக பரமாத்மா இருக்கிறார். அதுக்கு ஒவ்வொரு அச்சேதன பொருட்கள்லையும் ஒவ்வொரு ஜீவன் இருக்கான். அந்த ஜீவனுக்கு அந்தர்யாமியாக பரமாத்மா இருக்கிறார். சாஸ்திரத்துல அத்வாரக கர்த்திருவம், சத்வாரக கர்த்திருவம் அப்படின்னு ரெண்டு சொல்லுவாங்க. அத்வார கர்த்திருவம் அப்படின்னால் இப்போ சேத்தன இடத்துல நேரடியாக உள்ள போடுறது. சத்வார கர்த்திருவம்னா ஜீவனுக்கு அந்தர்யாமியாக, அதாவது அச்சேதனத்துல இருக்கக்கூடிய ஜீவத்வாரா உள்ள போறது. இதான அத்வார கர்த்திருவம், சத்வார கர்த்திருவம் அப்படின்னு சொல்லப்படுறது. சரி, இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியுமா? ஒரு சாமானியன் வரா, போனை காமிச்சு இதுதான் பிரம்மம்னு சொன்னா அவன் ஒத்துப்பானா? சுவாமி, அசுருத வேதாந்தாக புருஷாக, யாரெல்லாம் வேதாந்தத்தை அறியாதவர்கள் இருக்கிறார்களோ அவர்கள் அனைத்து பதார்த்தங்களுக்கும் பிரம்மம் என்பது ஆத்மாவாக இருக்கின்றது அப்படின்றதை தெரிந்து கொள்ளவில்லை. பிரம்மாத்மகத்துவம் எல்லாராலையும் உணர முடியுமான்னு கேட்டால் வேதாந்திகளால உணர முடியும். வேதாந்தம் தெரிந்து கொண்டவர்களால் உணர முடியும். யாரு வேதாந்தத்தை அறிந்து கொள்ளவில்லையோ அவர்கள் எல்லா பதார்த்தங்களுக்கும் பிரம்மாத்மகத்துவம் என்பது அவர்களுக்கு தெரியாது. இப்போ அவெல்லாம் அசுருத்த வேதாந்திகள் எதை பார்க்கிறார்கள்? அதாவது வேதாந்தம் அறியாதவர்கள் அந்தந்த பொருளுக்கு இருக்கக்கூடிய பெயரை மட்டும் பார்க்கிறார்கள். செல்போன் அப்படின்னா இதை பார்க்கிறான், மற்ற எல்லாம் பார்க்கிறவா? வெளித்தோற்றம் மட்டும் அவர்களுக்கு தெரியுது. ஆனா வேதாந்திகள் எப்படி பார்க்கிறா? இது செல்போன், இது ஒரு அச்சேதன பொருள், இதற்குள்ள ஒரு ஜீவன் இருக்கிறான், அந்த ஜீவனுக்கு அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய பரமாத்மா இதை வழிநடத்தி செல்கிறார் அப்படின்னு பார்க்கிறான். ஜீவன் மூலமாக அநேக ஜீவேன ஆத்மனான பிரவிஷ்ய, ஜீவன் மூலமாக உள் புகுந்து இதை வழிநடத்தி செல்கின்றான் அப்படின்னு ஸ்பஷ்டமா சொல்லப்படுறது. அதனால பிரம்மாத்மகத்துவமானது இந்த இடத்துல ஸ்பஷ்டமா காட்டப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். சரி, இதோட இருக்கட்டும் இந்த கிளாஸ். இதுக்கப்புறம் வேற விஷயம், அது வந்து நான் அடுத்த கிளாஸ்ல சொல்றேன். வைதிக சப்தங்கள் எதுவோ அதுதான் லௌகிக சப்தங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதான அடுத்த பிரகரணம் நாம வெள்ளிக்கிழமை பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை எது முடியுமோன்றதை பார்க்கலாம். நமஸ்காரம். இதோட பூர்த்தி பண்ணிக்கலாம்.